அதாவது நாம் ஒன்று நினைத்தால் நடப்பது ஒன்று நடக்கும். நாம் அனைவருமே நினைத்தது எல்லாமே நடந்துவிட்டால் நல்லது கெட்டது என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. அதாவது நாம் கடவுளை நம்புகிறோமோ நம்புகிறவர்களாக இல்லையோ அது ரெண்டாவது பட்சம். முதலில் நமக்கு நம்பிக்கை வேண்டும், தன்னம்பிக்கை வேண்டும். தன்னம்பிக்கையே நமக்கு ஒரு கைத்தடி, அதாவது நமக்கு அது ஒரு முதுகெலும்பு, நமக்கு அது ஒரு அஸ்திவாரம். தன்னம்பிக்கை மிக மிக அவசியம். எதற்கும் பயப்படக்கூடாது. பயந்து கொண்டே இருந்தால் வாழ்வை பயத்திலேயே ஓட்டிவிட்டு போய்விட வேண்டியதுதான். புலம்பலும் இருக்கக்கூடாது. புலம்பிக்கொண்டே இருந்தால் சிந்திக்கும் திறனை இழந்து விடுவோம், மன தைரியத்தை இழந்து விடுவோம். மனக்குழப்பத்தில் பேசிக்கொண்டே இருப்பவர்களிடம் மன தைரியத்தோடு பேசுபவர்கள் வேண்டும். ஆமாம், இனி என்ன செய்ய போகின்றாய், எப்படி ஓட்டுவது என்று அவர்களும் பின்பாட்டு பாடினால் புலம்பவர்களுக்கு மனது மேலும் குழம்பிவிடும். அந்த அளவுக்கு எதிரில் பேசுபவர்கள் உடன் இருப்பவர்கள் இருக்கக்கூடாது. ஓ, அவருக்கு ஆறுதலாக நாம் பேசுகின்றோம், அவர் நம்மை விரும்புவார், நம்மேல் அனுதாபப்படுவார் என்று நினைத்து அவர்களுக்கு ஒத்து ஊதக்கூடாது. நாம் அவர்களைப் போலவே நாமளும் புலம்பிக் கொண்டிருந்தால் அவர்கள் ஒன்றுமே முடியாது போல் இருக்கிறதே, அவ்வளவுதான் ஆற்றுக்குது இந்த ஜென்மம் என்று நினைத்து விடுவார்கள். அதனால் குடும்பத்தில் உள்ளவர்களாகட்டும், நண்பர்களாகட்டும், அக்கம் பக்கமாகட்டும், நட்புகளாகட்டும், உறவுகளாகட்டும், யாராக இருந்தாலும் புலம்பவர்களுக்கு அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, இதில் எல்லாம் சமாளித்து விடலாம், இதுக்கு நாம் புலம்ப வேண்டிய அவசியமில்லை. அளவுக்கு மீறிய வருமானம் நாம் என்ன செய்ய போகின்றோம், அளவுக்கு மீறின ஆசைகளை நாம் என்ன செய்ய போகின்றோம், வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். ஆமாம் ஆமாம், நம்மளால முடியாது என்று சொல்லக்கூடாது. இதுதான் என்னுடைய ஒரு ஊக்கத்துக்கு உண்டான வார்த்தைகள். கதையை ஆரம்பிக்கலாமா? நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். அதாவது ஒருவர் மிகவும் வசதியானவர், தொழிலதிபர். அவருக்கு ஒரே மகன், செல்ல மகன், நன்றாக படித்து பட்டம் பெற்று வெளிநாட்டில் படித்து வெளிநாட்டிலிருந்து திரும்பி விட்டான். அவனிடம் கம்பெனியை ஒப்படைத்து விடலாம் என்று தந்தை யோசித்தார். சரி, ஒரு 6 மாத காலம் தன்னுடன் வரட்டும், கம்பெனிகளுடைய நிலைமைகளை அறிந்து கொள்ளட்டும், நெளிவு சுழிவுகளை அறிந்து கொள்ளட்டும் என்று அழைத்தார். மகனும் வந்தார். சரி, ஒரு 3 மாதம் ஓடிவிட்டது. மகனுக்கு ஒரு திருமணம் செய்து விடலாம் என்று யோசித்தார். கணவன் மனைவி இருவரும் யோசித்தார்கள். மகனிடம் ஆலோசனை கேட்டார்கள். மகன் சொன்னார், எனக்கு வசதிகள் ஏகபோகமாக இருக்கின்றது, நான் இந்த காசை வைத்துக்கொண்டு என்ன செய்வது, எனக்கு இத்தனை காசு பணம் வச்சுக்கொண்டு நான் என்ன செய்வது, மேலும் இதற்கு ஏற்றாற்போல் பெண் வீட்டாரை தேடிக்கொண்டு அவர்களுடைய சொத்துக்களையும் நான் வைத்து கொண்டு வரதட்சணை வாங்கிவிட்டேன் என்ற பேச்சுகளை ஏந்தி கொண்டு நாம் வாழ்வதை விட எனக்கு ஒரு மனதில் ஒன்று தோன்றுகிறது, சொல்லட்டுமா என்று சொன்னார். சொல்லு மகனே என்று தாயும் தந்தையும் கேட்டார்கள். எனக்கு பெண் நல்ல லட்சணமாக, குடும்ப பாங்காக, உங்களுக்கும் அனுசரணையாக, எனக்கும் ஒத்துப்போவதாக இருந்தால் போதும், எனக்கு பணம் வேண்டாம், அவர்கள் எவ்வளவு வறியவர்களாக இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ளலாம்,
ஜாதகம் நான் பார்க்க மாட்டேன், நீங்களும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் சரி, உங்களுடைய திருப்திக்கு பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னான். சரி, ஜாதகம் ரொம்ப டீப்பாக பார்க்க வேண்டாம், ஓரளவுக்கு பார்த்து விடலாம் என்று பார்த்தார்கள். மகனிடம் புகைப்படத்தை முதலில் காண்பித்தார்கள். ஒரு 4 புரோக்கர் ஓடி வந்து பெண் பார்ப்பதில் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதாவது 4 புரோக்கர்களும் ஓடி வந்து முக்கியத்துவம் தந்தார்கள். பெண்ணுடைய புகைப்படத்தை முதலில் கொடுத்தார்கள். அந்த புகைப்படத்தை மகனிடம் காண்பிப்பார்கள். மகன் ஓகே என்று சொல்லவே இல்லை. எத்தனை புகைப்படம் காண்பித்து விட்டார்கள், சொல்லவில்லை. அவன் சொன்னான், வெறும் அழகாக மட்டும் இருந்தால் போதாதே, அதாவது குடும்பத்துக்கு ஏற்றாற்போல் இருக்க வேண்டும். அதை நான் முகத்து பாவனையிலேயே நான் கண்டுபிடித்து விடுவேன். நீங்கள் இருவரும் இத்தனை வருடங்கள் எத்தனை பேத்தை பார்த்திருக்கிறீர்கள், நல்லது கெட்டது எத்தனையிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். தங்களுக்கு அந்த அனுபவம் இல்லை, எனக்கு தெரியும் எப்படி என்று மகன் சொல்லிவிட்டான். சரி, பெற்றோர்களும் அப்படியே இருக்கட்டும், உன் போக்கிலேயே இருக்கட்டும் என்று சொன்னார்கள். மகன் எவ்வளவு அறிவாளியாக இவ்வளவு சிந்தனைகளோடு இருக்கிறான் என்று இருவரும் பெருமிதம் கொண்டார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். கடைசியில் 4 புரோக்கர்களும், அம்மா ஐயா, நாங்கள் காசுக்கோசரம் ஓடி ஓடி வருகிறோம் என்று நினைக்காதீர்கள். அது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு ஏழை பெண்ணை ஒரு வசதி உள்ள இடத்துக்கு கட்டி கொடுத்தால் எவ்வளவு ஒரு பெருமை எங்களுக்கு, அது அவர்கள் குடும்பத்துக்கும் எவ்வளவு ஒரு சந்தோஷம். உங்களுக்கும் அந்த பெண்ணு கிடைத்த மாதிரி ஆச்சு, நினைத்தது போல உங்கள் மகனுக்கும் அவங்களுக்கும் சந்தோஷம். இந்த சமுதாயத்தில் அவ்வளோ வறிய குடும்பம், அவ்வளோ பல கோடிக்கு அதிபதி குடும்பம், சம்பந்தம் என்றால் அவர்களுக்கு எவ்வளோ ஒரு ஆச்சரியம். இப்படி ஒரு முடித்து கொடுத்தோம் என்று எங்களுக்கு எவ்வளவு பெருமை. இத்தனை இருக்கின்றது அல்லவா, அதற்கு மீறிதான் தாங்கள் கொடுக்கும் தரகர் காசு என்று சொன்னார்கள். 4 பேரும் ஒரே மாதிரியாக சொன்னார்கள். கடைசியில் ஒரு புகைப்படம் அந்த பையன் பார்த்துவிட்டு, இந்த பெண் எனக்கு மிகவும் பிடித்து விட்டது என்று சொல்லிவிட்டான். தரகர்கள் 4 பேருமே, எங்களுக்கு தனித்தனியாக காசு வேண்டாம், நாங்கள் 4 பேருமே ஒற்றுமையாக இருக்கின்றோம், நாங்கள் 4 பேரும் பகிர்ந்து கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். எவ்வளவு வேண்டுமானாலும் தருகிறோம், எங்களுடைய மகனின் விருப்பத்தை பூர்த்தி செய்ததற்கு எவ்வளவு வேண்டுமானாலும் தருகின்றோம், அதுவும் தாங்கள் 4 பேரும் பகிர்ந்து கொள்வது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி என்று சொன்னார்கள். ஒரு 12 லட்சம் ரூபாய் தரோம், ஆளுக்கு 3 வைத்து கொள்ளுங்கள் என்றதற்கு, நாங்கள் வருடக்கணக்கில் வீட்டில் ஓய்வு எடுத்து கொள்ளலாம், தரகர் வேலைக்கு இப்படி அலைய வேண்டிய அவசியமில்லை என்று 4 பேருமே ஒரே மாதிரி சொன்னார்கள். 12 லட்சம் கொடுத்து விட்டார்கள். இந்த பையனுக்கு ஓகே என்று ஆகிவிட்டது. அந்த பெண் வீடோ அதாவது இவங்க இருக்கும் ஊரே தான், கோயம்புத்தூரே தான், இருந்தாலும் அது ரொம்ப அவுட்டரில் இருந்தது வீடு. அதாவது யாரோ கொஞ்சம் இடம் ஒதுக்கி கொடுத்தார்கள், ஒரு பங்களாவுக்கு பக்கத்தில் ஒரு குறைஞ்ச இடம், அதில் ஒரு டென்ட் போட்டு அதில் இருந்தார்கள். இவர்களுடைய கார் நிற்கும் அளவுக்கு கூட அவங்க அந்த ஒரு ரூம் இல்லை, அந்த சைஸ் கூட இல்லை. டென்ட் போட்டு இருந்தார்கள், மிகவும் வரவேற்பு கொடுத்தார்கள். பெண்ணை இந்த பையனுக்கு பிடித்து விட்டது, அம்மா அப்பாவுக்கும் பிடித்து விட்டது. திருமணத்தை ஒரு கோவிலில் நடத்திவிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் செய்துவிட்டு அன்றைய தினமே ஒரு கோயம்புத்தூரில் பெரிய ஹோட்டலில்
ரிசப்ஷன் வைத்து விடலாம். நாங்கள் நிறைய பேற்றை அழைக்கவில்லை, முக்கிய சொந்தங்களையும் முக்கிய நட்புகளை மட்டும் அழைத்துள்ளோம். அனைவரையும் அழைக்கலாம். அழைத்தால் ஆளாளுக்கு ஒன்றென்று சொல்வார்கள். எங்களுக்கும் மனசுக்கு கஷ்டம் இருக்காது. உங்களை பேசினால் மனசுக்கு கஷ்டம்தான், இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் அதில் காதில் கேட்டால் வருத்தமாக இருக்கும். அதனால் நாங்கள் பத்திரிகையையும் பெரிதாக அடிக்கவில்லை, தாங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். ரிசப்ஷன் அப்படி வைத்து விடலாம் என்று சொல்லிவிட்டு, பெண்ணுடைய கழுத்தில் இப்பொழுது ஒரு பவுன் என்ன விலை? இப்பொழுது தீபாவளி டைமில் ஒரு பவுன் என்ன விலை? 10 பவுன் போட்டார்கள் கழுத்தில். 10 லட்சம் ஆகிவிட்டது. கையில் ஒரு மோதிரமும் போட்டு விட்டார்கள் ஒரு பவுனுக்கு. அதோடு விட்டார்களா? பெண்ணினுடைய தாய் தந்தைக்கு பட்டுப்புடவை, பட்டு வேஷ்டி, பெண்ணுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு நெய்து விட்ட பட்டுப்புடவை, நெய்கிற இடத்துக்கே காஞ்சிபுரத்துக்கு போய் ஒரு பட்டுப்புடவை தங்க கலரில், அதில் தங்கமும் கொஞ்சம் கலந்திருக்கின்றது. இப்படியெல்லாம் நன்றாக செய்துவிட்டு வீடு திரும்பினார்கள். திருமண தேதியும் வந்துவிட்டது. திருமணம் செய்து கொண்டார்கள். அப்பொழுது ஒரே வாரத்தில் என்னாகிவிட்டது? தீபாவளி பண்டிகை, முதல் பண்டிகை. அதற்கும் நிறைய செலவு செய்து துணிமணிகள் எடுத்தார்கள். நெய்யும் இடத்துக்கே காஞ்சிபுரத்திலேயே கல்யாணத்துக்கு முகூர்த்தப்பட்டு எடுக்கும் நேரத்திலேயே, அந்த நேரத்திலேயே தீபாவளிக்கென்று அனைவருக்கும் எடுத்து விட்டார்கள். பெண்ணும் மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டில் பட்டாசை கொளுத்தினார்கள். அடுத்தது ஒரு போக வேண்டும் என்ற ஒரு நிமித்தம் காரணமாக பெண் வீட்டுக்கும் சென்று விட்டு வந்தார்கள். மீண்டும் மாலையில் பட்டாசு வெடித்தார்கள். அந்த தெருவே அந்த பட்டாசை வேடிக்கை பார்த்தது, ஆனந்தப்பட்டது. அனைத்து புது ரக பட்டாசுகளை வைத்தார்கள். பட்டாசுகளை வைப்பதற்கென்றே 2 பையன்களுக்கு காசை கொடுத்து வைக்க சொன்னார்கள். இப்படியாக ஓடியது. பட்டாசை 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருப்பார்கள். பலகாரங்கள் ஆள் விட்டு மண்டபத்தில் போட்டார்கள். அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். இப்படி இருக்கும் பொழுது அந்த பெண்ணை சாஸ்திரத்துக்கு ஒரு புஸ்வானம், பூவானம் வைக்க சொன்னார்கள். அந்த பூவானம் வந்து முகத்தில் பட்டுவிட்டன. முகம் கருகிவிட்டது. அந்த பெண்ணை அருகில் உள்ள பெரிய ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றார்கள். அழைத்து சென்ற பொழுது இது பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். பிளாஸ்டிக் சர்ஜரி செய்தார்கள். இருந்தாலும் பழைய நிலைமைக்கு முகம் மாறவில்லை. பழைய நிலைமைக்கு முகம் மாறாததால் மிகவும் பெண் வருந்தினாள். இந்த ஒரு வாரத்திலேயே இப்படி ஆகிவிட்டதே, என்ன செய்வது என்று வருந்தினாள், புலம்பினாள். அப்பொழுது அவன் எப்படி இருக்கின்றது, ஏது இருக்கின்றது கூட அவனுக்கு, மாப்பிள்ளை பையனுக்கு பார்க்க பிடிக்கவில்லை, கேட்க பிடிக்கவில்லை. தன் தாய் தகப்பனிடமும் பேசவில்லை சரியாக. கை கெட்டினது வாய் கெட்டாதது போல் போய்விட்டது. 6 மாதமாக எத்தனை பெண் போட்டோவை காண்பித்தார்கள். கடைசியில் இது அமைந்தது, இதுவும் வீணாகிவிட்டது என்று மிகவும் புலம்பினான். அவங்க தாயோ, ஆமாம் இப்படி போயிடுச்சு, நீ என்ன பண்ணுறது, இப்படி போயிடுச்சே என்ன பண்ணுறது, ஒரே வாரத்தில். தாயும் சேர்ந்து புலம்பியவுடன் இவன் மனது மிகவும் வேதனையாகிவிட்டது. மிகவும் வருந்தி கொண்டிருந்தான். உண்பது கூட அவ்வளவுக்காக உண்பவில்லை. தகப்பனார் புத்தி சொன்னார், தைரியமாக இரு, எல்லாம் சரியாகிவிடும், முகம் பழைய நிலைமைக்கு வந்துவிடும். பழைய நிலைமையை விடவே மூக்கு கொஞ்சம் இதாக இருந்தது, அதையும் நல்ல அழகாக செய்து விடலாம், எவ்வளோ கோடி ரூபாய் செலவானாலும் பரவாயில்லை என்று ஆறுதல் சொன்னார் தகப்பன். இருந்தாலும் இவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை.
அது என்னதான் நவீன சிகிச்சை மாற்றங்கள் உலகில் வந்தாலும் இயற்கை என்பது வேறு, செயற்கை என்பது வேறு என்றான். ஏப்பா, செயற்கைக்கோள் விண்வெளிக்கு விடுவதில்லையா? அது சாதனை தானே. நீ என்ன இயற்கை செயற்கை என்று இந்த காலத்தில் பேசுகின்றாயே என்று சொன்னார்கள். ஆமாம், இயற்கை வேறு செயற்கை வேறு என்றான். தாயும் ஆமாமா, நீங்கள் பேசாமல் இருங்க, இயற்கை வேறு செயற்கை வேறு என்று இவனுடைய மனதை அதிகமாக புண்படுத்தி விட்டார் தாய். ஒரு 10 நாளிலேயே வித மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டதே என்று வருந்தினார்கள். அனைவருமே வருந்தினார்கள். கடைசியில் பெண்ணை பெண் வீட்டில் கொண்டு விட்டுவிட்டு வந்து விட்டான். நான் வந்து கூப்பிடும் வரை நீ அங்கேயே இருந்துவிடு, வேறு வழி இல்லை. என் மனதுக்கு வேதனையாக இருக்கின்றது. வேதனைகள் தீரும் வரை இருப்போம், பிறகு பார்ப்போம் என்று சொல்லிவிட்டான். அந்த பெண்ணோ அவளும் துன்பத்தில் ஆழ்ந்தாள். என்னை போல ஒரு ஏழையை கட்டியிருந்தால் நான் நிம்மதியாக இருந்திருப்பேனே. சரி, வசதி உள்ளவர்கள் நன்றாக வைத்து கொள்கிறேன் என்று 3 பேரும் சொன்னார்களே, ஏமாந்து விட்டோமே என்று புலம்பினாள். இத்தனைக்கும் ஜாதகம் பார்க்க வேண்டாம் என்று சொன்னான். ஜாதகம் நல்ல பொருத்தமாக இருந்தது. ஜாதக பொருத்தமும் இருந்து இப்படி ஆகிவிட்டது என்றால் என்ன ஆச்சரியம் என்று பெண் வீட்டார் புலம்பினார்கள். மாப்பிள்ளை வீட்டார் புலம்பினார்கள். பொருத்தம் என்பது அது ஜாதக பொருத்தம் அது வேறு. ஜாதக பொருத்தம் என்று சொல்லி, ஜாதக பலன் நான் நன்றாக இருப்பேன் என்று சொல்லி ஏமாந்தவர்கள் ஏராளம். நன்றாக இருக்க மாட்டீர்கள் என்று சொல்லி புத்துணர்வு பெற்றவர்கள் ஏராளம். ஆகவே ஜாதகத்தை யாரும் நம்பக்கூடாது என்று சொல்லுகின்றேன். அது என்னுடைய வாதம். இப்படியே ஓடியது. 1 மாதம் ஆகிவிட்டது. அவன் ஒரு தடவை கூட வந்து பார்க்கவில்லை, ஃபோனும் பேசவில்லை. மிகவும் வருந்தி கொண்டு இருக்கும் நேரத்தில் அந்த பெண் ஒரு முடிவு எடுத்தாள். இவன் இனி வந்தாலும் இவனுடன் வாழ விரும்ப மாட்டேன் என்று சொல்லிவிட்டாள். அவனும் சொல்லிவிட்டான், இந்த பெண்ணை அப்படியே விட்டுவிடுங்கள், நான் எனக்கு காசு பணம் வேண்டாம், எனக்கு நல்ல லட்சணமாக குடும்ப பாங்காக ஒரு பெண் தான் வேண்டும் என்று சொன்னேன். இப்படி ஆகிவிட்டது. அதற்கு தரகர்கள் சொன்னார்கள், ஜாதக பொருத்தம் இருந்து என்ன பிரயோஜனம், மனப்பொருத்தம்தான் வேணும். மனம் ஒருவருக்கு ஒருவர் ஒத்து போக வேண்டும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் மட்டுமல்ல, பொதுவே குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவருக்குமே, உறவுகள் அனைவருக்கே மனசு ஒத்து போக வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு மகிழ்ச்சி கிட்டும். காரியம் நல்ல ஒழுக்கமாக செயல்படும், மகிழ்ச்சியாக செயல்படும். அதாவது மனசு ஒத்து போக வேண்டும் என்று தரகர்கள் சொன்னார்கள். நாங்கள் வாங்கிய காசுக்கு எங்களுக்கு மனம் உறுத்தலாக இருக்கின்றது, இவ்வளோ விரைவில் இப்படி ஆகிவிட்டதே என்று வருந்தினார்கள். நீங்கள் யாரும் வருந்த வேண்டாம், அது இப்படியானதுக்கு என்ன செய்வது என்று அந்த தொழிலதிபர் சொன்னார். மகன் நினைத்தால் வாழலாம், மகன் நினைக்கவில்லை. அந்த பெண் இனி மீண்டும் இவனை சந்திக்க விரும்பவில்லை என்று மெசேஜ் கொடுத்து விட்டால், வாய்ஸ் மெசேஜ் கொடுத்து விட்டால், வேண்டாம், அவ்வளவுதான். இவன் எவ்வழியோ அவ்வழியில் இவன் செல்லட்டும், இவன் விஷயத்தில் நாங்கள் தலையிடுவதில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அவன் வெளிநாடு சென்று விட்டான். வெளிநாட்டில் ஒரு பெண்ணை கட்டி கொண்டான். அங்கேயே நான் செட்டில் ஆகி விடுகிறேன் என்று சொன்னான். தாய் தகப்பன் சொன்னார்கள், நீ அங்கேயே நிம்மதியாக இரு, நாம் அப்போதைக்கப்போ வீடியோ காலில் பேசிக்கொள்ளலாம் என்றார்கள். நாம் ஒன்று நினைத்தால் நடப்பது ஒன்று நடக்கின்றது. எதுவுமே நாம் நல்லதாக நடக்க வேண்டும் என்றுதான் எண்ண வேண்டும். இப்படி இருக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு செயல்பட்டால் அது நடப்பது சிரமம்தான். எதுவுமே நல்லதாக நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மனதில் வைத்து, தன்னம்பிக்கையை வைத்து, முழு முயற்சியை கொடுத்து, முழு மனதோடு மகிழ்ச்சியோடு எதையும் செய்வோம். நல்லதாக நடக்கும், நன்றாக இருப்போம், நாமும் மகிழ்வோம், மற்றவர்களையும் மகிழ்வோம். தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது VS ரோமா, கோயம்புத்தூர்.